வாழ்க வளமுடன். எம் ரவிக்குமார், ஊர் பெயர் இல்லை. ஒரு ஆண் லக்னாதிபதி பெண்ணின் ஜாதகத்தில் நீச்சமாக இருந்தாலோ 6, 8, 12 இருந்தாலோ இந்த 2 ஜாதகங்களையும் இணைக்கலாமா என்று கேட்டிருக்கின்றார். இந்த இணைப்பு என்ற திருமண இணைவு என்பது ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு சொல்வதல்ல. ஆணின் லக்னாதிபதி பெண்ணின் ஜாதகத்தில் நீச்சமாக இருந்தால் அதை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆணுக்குத்தான் அவனுடைய லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் வேலை செய்யும். அந்த லக்னாதிபதி பெண்ணின் ஜாதகத்திலே நீச்சமாக இருந்தால் அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லையே. என்ன, நீச்சமாக இருந்தால் மன வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம், ஆனால் பெரியதாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண் ஜாதகத்தில் லக்னாதிபதி எப்படி இருக்கின்றார் என்பதை ஆண் ஜாதகத்தில் தனியாகவும், பெண் ஜாதகத்தில் லக்னாதிபதி எப்படி இருக்கின்றார் என்று அதை தனியாகவும் தான் ஆய்வு செய்ய வேண்டும். அதை கொண்டு வந்து இதில் நுழைப்பது, இதை கொண்டு வந்து அதில் நுழைப்பது என்பது தேவையற்ற விஷயம். எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும், எல்லாவற்றையும் சரி செய்து 100க்கு 100% சரியாக இருந்தால்தான் இந்த ஜாதகத்தை நான் இணை சேர்ப்பேன் என்றால் யாருக்கும் திருமணமே செய்ய முடியாது. ஏனென்றால் 100க்கு 100% சரியாக வரக்கூடிய ஜாதகங்கள் உலகத்திலே இதுவரை தோன்றவும் இல்லை, இனிமேல் தோன்றப் போவதும் இல்லை. ஏதேனும் குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த குறைபாடுகளை நாம் தான் கவனத்தில் கொண்டு எப்படி எப்படி குறைபாடுகள் இருக்கின்றன, அந்த குறைபாடுகள் இந்த அடுத்த ஜாதகத்திலே ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்பொழுது ஆணின் ஜாதகத்திலே ஆணின் லக்னாதிபதி நீச்சமாகி இருந்தால்தான் அதை பற்றி நாம் கவலைப்பட்டு, என்ன ஆண் ஜாதகத்திலே நீச்சமாக இருக்கானே இந்த பொண்ணை கொடுத்து என்ன பிரயோஜனம். ஆனால் பெண் ஜாதகத்தில் அவருடைய லக்னாதிபதி நீச்சமாக இருக்கிறாருங்கிறத பற்றி நமக்கு பிரச்சனை இல்லையே. அவருக்கு 7ஆம் இடம் எப்படி இருக்குன்னு தானே பார்க்கணும். லக்னாதிபதி அப்புறம் அவருடைய லக்னாதிபதி அவருடைய லக்னத்திலிருந்து தான் பார்க்கணும், இங்கிருந்து பார்க்கக்கூடாது. பெண்ணுடைய இடத்துலேருந்து எடுத்துக்கக்கூடாது. அதை ஆணுடைய ஜாதகத்தில் ஆண் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். அந்த லக்னாதிபதி இங்கே நீச்சமாக இருக்கிறார், பொண்ணுடைய வீட்டில் நீச்சமாக இருக்கிறாருன்னாக்கா என்ன அர்த்தம்? இது தேவையில்லாத கேள்வியாச்சு. அவரவர்களுடைய லக்னாதிபதி, அவரவர்களுடைய சப்தமாதிபதி, அவரவர்களுடைய அஷ்டமாதிபதி, அவரவர்களுடைய 5ஆம் இடம் 9ஆம் இட அதிபதி, இவர்களை எல்லாம் நிர்ணயம் செய்து பார்க்க வேண்டும். வெறும் நட்சத்திரத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. பாவ ரீதியாக ஆய்வு செய்ய வேண்டும். ஒவ்வொரு பாவமாக பார்த்து கொண்டே வர வேண்டும். இருவரையும் கம்பேர் செய்யணும். இந்த ஜாதகத்தையும் வச்சுக்கணும், இந்த ஜாதகத்தையும் வச்சுக்கணும், ஆண் ஜாதகத்தையும் வச்சுக்கணும், பெண் ஜாதகத்தையும் வச்சுக்கணும். ரெண்டையும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பாவமாக ஆய்வு பண்ணிக்கிட்டே வரும். இவருடைய லக்னாதிபதி எப்படி இருக்கார், இவருடைய லக்னாதிபதி எப்படி இருக்கார், இவருடைய லக்னாதிபதி இங்கே நீச்சம் ஆயிட்டார், இவருடைய லக்னாதிபதி அங்கே நீச்சம் ஆயிட்டாருன்றனாக்கா அது பிரச்சனை இல்லை. அவரவர்களுடைய ஜாதகத்தில் அவரவர்களுடைய லக்னாதிபதி, சப்தமாதிபதி, அஷ்டமாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்யாதிபதி, 3ஆம் இடத்ததிபதி, 12ஆம் இடத்ததிபதி, இப்படி எல்லா விஷயங்களையும் கவனிக்கணும். வெறும் நட்சத்திரத்தை மட்டும் பார்த்துட்டு ஆக இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் பேஸ் 7 பொருத்தம் பிரமாதமாக இருக்குது செஞ்சுக்கலாம், செய்யக்கூடாது. 10 பொருத்தம் என்பது வெறும் சமாச்சாரம். அது ஒன்றும் பிரமாதமான விஷயமே கிடையாது. அதாவது அந்த காலத்தில் ஜாதகம் எழுதப்படாதவர்களுக்கு நாம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பெயரின் முன்னெழுத்தை கொண்டு பார்ப்பதற்குத்தான் அந்த 10 பொருத்தமே தவிர ஜாதக அடிப்படையிலான திருமண பொருத்தத்திற்கு அல்லவே அல்ல. இதை நன்கு கவனத்தில் கொண்டுதான் ஜாதக அடிப்படையில் தான் திருமண பொருத்தத்தை நிர்ணயம் செய்ய வேண்டுமே என்று நட்சத்திர அடிப்படையில் மட்டும் பொருந்தும் நட்சத்திரம் பொருந்தாத நட்சத்திரம் என்றெல்லாம் எடுத்துக்கொண்டு செய்வது என்பது
தவறான வழிமுறையாகும். ஆகவே இந்த கேள்வியின் அடிப்படையிலே ஆணின் லக்னாதிபதி பெண்ணினுடைய ஜாதகத்திலே நீச்சமாகிவிட்டார் என்று கருதக்கூடாது. அதே சமயத்தில் அவர் நீச்சபங்கமாக இருந்தால் அதையும் கவனத்தில் எடுத்துக்கணும். இல்லை, பெண் வீட்டில் நீச்சமாக இருக்கார், சரி, அவருக்கு நீச்சபங்கம் கிடைச்சிருந்ததுன்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான ஐட்டம் இல்லை, அதையும் கவனத்தில் எடுத்துக்கணும். பெண் வீட்டில் நீச்சமாயிட்டார் அப்படிங்கிறது மட்டுமே எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி 6, 8, 12 எடுக்கிறாரு என்பதற்காகவே அது தப்புன்னு சொல்லிடக்கூடாது. 6, 8, 12 அவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியை பாரு, இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதியை பார்த்து என்ன பண்ண போகிற நீ? அது பிரயோஜனம் இல்லை. 6, 8, 12 இருந்தால் இருந்து போட்டுமே. 6, 8, 12 இருந்தாவே கெட்டு போயிடுச்சு. 6, 8 இப்போ 6, 8, 12 போச்சு. அப்படி இல்லை. 6, 8, 12 இருந்தாலே ஒரு கிரகம் கெட்டு மறைஞ்சிச்சுன்னு சொல்லவே கூடாது. அந்த இடத்தில் ஸ்தான பலம் என்ன, அவருடைய ஆதிபத்தியத்து சிறப்பு என்ன, இதையெல்லாம் பார்க்கணும். பாவர்களாக இருந்து கெட்டு மறைஞ்சிட்டா நல்லதானே? இதையெல்லாம் பார்த்து தான் எடுக்கணும். ஆகவே திருமண இணைவு என்பதை ஜாதக ரீதியாகத்தான் பார்க்க வேண்டும். இத்தனை அம்சங்களையும் கவனத்தில் கொண்டுதான் பார்க்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நன்றி, வணக்கம்.